நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் உண்ணும் வன விலங்குகள் செத்து மடியும் பரிதாபம். 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் நெகிழி கூடாரம், நெகிழி அரைப்பு மையம் அமைக்க எதிர்ப்பு. வனங்களில் குப்பைகளை தீயிட்டு எரிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் ஆபத்து. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை ஊராட்சி பகுதியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்கு 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் குப்பை கொட்ட இடம் இல்லாமல் ஊராட்சி நிர்வாகம் சிரமப்பட்டு வருகிறது. சாலை ஓரங்கள் மற்றும் வனப்பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டி தீயிட்டு எரித்து வருகின்றனர். இதனால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டு வன விலங்குகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளை அம்பலமூலா பகுதியில் அரசு கட்டிடத்தில் குவித்து வைத்து வரப்படுகிறது. கழிவு மேலாண்மையை கையாளும் விதமாக ஊராட்சிக்கு உட்பட்ட கொட்டாடு பகுதியில் அரசுக்கு சொந்தமான வனப்பகுதியில் நெகிழி கழிவு கூடாரம் மற்றும் நெகிழி அரைக்கு மையம் அமைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. இதற்காக தூய்மை பாரத இயக்கம் மூலம் 39,74,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணிக்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு அதில் உள்ள யூக்கலிப்டஸ் மரங்களை அகற்ற வருவாய்த்துறை அனுமதி அளித்தது. இதற்காக மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் பணியை தடுத்து நிறுத்தினர். இதன் அருகே தேவாலயம், மக்கள் குடியிருப்புகள் அமைந்துள்ள நிலையில் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதாரம் பாதிக்கப்படும் என புகார் எழுந்தது. இத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மரம் வெட்டும் பணியை தடுத்தனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த கூடலூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பொது இடங்களில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதால் இயற்கை பாதிக்கப்பட்டு மனிதர்கள் மட்டுமின்றி வன விலங்குகளும் பாதிக்கிறது. அதனால் அரசுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவு கூடாரம் துவக்கப்படும். அங்கு இயற்கை உரம் தயாரித்து பிளாஸ்டிக் கழிவுகளை அரைக்கும் நிலையம் ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பகுதியை சிறந்த ஒரு பூங்காவை போல் மாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மக்கள் அச்சப்படுவது போல் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் துர்நாற்றம் வீசுவதோ இருக்காது. எனவே பொதுமக்கள் இதன் செயல்பாட்டினை நேரில் தெரிந்து கொள்ள விரும்பினால் மசினக்குடி ஊராட்சிக்கு நேரில் அழைத்துச் சென்று அங்கு சிறப்பான முறையில் செயல்படும் திட்டத்தை நேரில் காணலாம். இந்த இடத்தில் திட்டத்தை செயல்படுத்த மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் கிராம மக்கள் பிடிஓ கருத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கூடலூர் ஆர்டிஓ தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண முடிவு செய்யப்பட்டது. பேச்சுவார்த்தையில் இன்ஸ்பெக்டர் சந்திரசீலன், ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார், வருவாய் ஆய்வாளர் சிவகுமார், விஏஓ செபீர், கிராம மக்கள் சார்பில் ஜான்சன் மற்றும் மக்கள் பங்கேற்றனர்.